guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா பிளாக் ரூட்ஸோட பார்ட் 24 தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா பெயின் அதோட ஷோகேஸ் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த 3 டேஸ்க்கு இதோட ஷோகேஸ் எப்படி தொடர்ந்து போடலான்னு இருக்கேன். ஸோ என்னென்ன அவேக்கனிங்லாம் பண்ண போகிறோம். ஸோ 4 போகிறா எத்தனை போகிறது தெரில. ஸோ பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்க்க லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் இப்படி 4 போட்டு பாருங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டு பார்த்துருங்க. ஸோ நான் இனிமேல் கிவே ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கிவே இந்த வீடியோக்கு என்ன பண்ணலான்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் கொடுக்கலான்னு இருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ மறக்காமல் வீடியோ பாருங்கள், லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் தி கேம் ப்ளே வீடியோ. எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க, இன்னுமா என்ன தெரியல. ஸோ அந்த கண்ட்ரோலோட வின் யாருன்னு பார்ப்போம். ஸோ அங்கே வந்து நான் சும்மா ஃப்ளெக்ஸிங் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஸோ எங்கே நான் வச்சுருக்கேன்னா கண்ட்ரோல் ஆட் பண்ணு, பெயின் ஆட் பண்ணு, இதுங்க நம்ம ஃப்ளெக்ஸிங் பண்ணுவோம். என்கிட்ட போய் பெயின் வச்சுருக்கோம். ஓகே சவுண்டு ஸ்பைடர் கண்டுபிடிச்சாங்க ஃப்ளெக்ஸிங் பண்ணுறோன்னு. ஓகேவா? ஸோ வேறு யார் இருக்கா ஃப்ளெக்ஸிங் பண்ணுறது? ஃப்ளெக்ஸிங் எனக்கு பண்ண போகிறதில்ல. ஸோ நான் பெயினை சாப்பிடான்னு இருக்கேன். ஸோ ஒன் ஸ்டோர் பண்ணிடலாம் பெயினை. ஸோ கையில் எடுத்து சாப்பிடுவோமா? எப்படி இருக்க போகுதுன்னு தெரில கைஸ். ஸோ we going to eat a pain guys. eat confirm கொடுத்துருவோமா? கொடுத்தாச்சு guys, கொடுத்துட்டேன். ஸோ unlocked agony skin for pain, equipped agony to pain அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ agony skin தான் அன்லாக் ஆகிருக்காமா. இதுதான் எல்லாத்துக்குமே அன்லாக் ஆகும். நம்மகிட்ட என்ன ஸ்கின் இருக்குன்னா agony தான் இருக்குது, வேறு ஸ்கின் நம்மகிட்ட இல்லை. ஸ்கின் எல்லாம் வந்து லிமிட்டட் ஆஃபர்ஸு. ஸோ ட்ரை பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா எப்படியா அன்றைக்கி லைவ் ஸ்ட்ரீமு மறக்காமல் வந்துருங்க. 28 அக்டோபர் கம்மிங் டியூஸ்டே நான் லைவ் ஆரம்பிச்சிருவேன். ஸோ சொன்ன மாதிரி தான் நம்ம பிரணவ் கேமிங் பிரணவ் தமிழ்னு சேனல் அனுப்பிச்சிருக்காரு. சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் என் ஃப்ரெண்டு. அப்புறம் தமிழ் சேனல் அனுப்பிச்சிட்டாங்க. ஓகேவா? கேமிங் தியான் தமிழ்னு. ஸோ நான் சொல்லியிருப்பேன் இல்லை எப்படி சேனலை பார்க்குறதுன்னு. ஸோ இந்த மாதிரி மறக்காமல் பார்த்துருங்க. அவங்க சொல்லியிருப்பேன் எப்படி அது கிளிக் பண்ணி பார்க்கணுன்னு. ஸோ பார்த்துருங்க. என் தம்பியும் சேனலில் இந்த வீடியோவில் என் தம்பி ஐடியில் கமெண்ட் பண்ணி விடுறேன். ஸோ அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே நம்ம பின் சாப்பிட்டாச்சா அது வந்து ஸ்டாட்ஸ் போடணும். ஸோ 2500 ஃப்ராக்மெண்ட்ஸ்லாம் வேஸ்ட்டாக போச்சு, நாசமாக போச்சு. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து மேக்ஸ் பண்ணிடுவோம். பிளாக் ரோட் மேக்ஸு. மீதி வந்து இதில் வந்து 1800 போடுவோமா? ஓகே 1800 டிஃபென்ஸுக்கு. மீதி வந்து மீதிக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஓகே கையில் இருக்குது. ஓகே ஸோ அங்கிட்டு போய் ஓகே சொன்னேன். இங்கே வந்துட்டு நான் பாஸ் அடிப்பேன்னு சொல்லிட்டு பாஸ் அடிக்க வந்தால் பாஸே எந்த இங்கே நிற்கிறான் ஓரமாக நிற்கிறான். அப்போ எப்படி அடிப்பேன்னு தெரியல. அப்போ தான் ட்ரையே பண்ண போகிறேன். ஸோ எமௌண்ட்லாம் இருக்குது. சூப்பர் எமௌண்ட்லாம் நல்லது, அடிச்சிடலாம். எமௌண்ட் நான் கைஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே மாசாக இருக்கு கைஸ் எமௌண்ட். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கைஸ் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே. பார்த்தீங்கன்னா அவன் வாட்டி இஷ்டத்துக்கு எங்கேயாச்சும் கொடுக்கும். அப்போ அங்கிட்டு சீவிட்டு இருக்கேன். ஏமெல்லாம் அடி விடுக்குது யோயோ. ஆனால் இதை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக கைஸ் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக. ஸோ ஆரமாக இருக்கிறது தான் நம்ம கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் இருப்பாங்க லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா போட்டு பார்த்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஜாப்னா ஃபரி ஜாப் தானே, ஃபரி ஜாப். ஸோ நம்ம குத்து சண்டையே போட்டு அடிப்போம். எமௌண்ட்டு அடிச்சு விட்றேன் அடிப்போம். ஸோ ஓகேவா? பவர்லாம் யூஸ் பண்ணிட்டு எதுக்கு பவர்லாம் யூஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு தான் எங்கேயாச்சும் அடிச்சுட்டு இருக்கேன். மேக்ஸ் பிளாக் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு வந்து லைட்டாக சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை கைஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லைடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹியூமன் பார்த்தீங்கன்னா ஒரு குத்துக்கு 200 ஹெல்த்து சம்திங் போகும். 200 கிட்டே வச்சுக்கோமே. ஆனால் இதில் ஒரு குத்துக்கு 600 தான் போகுது. கொஞ்சம் கடுப்பாக இருக்குது கைஸ். அதான் கைஸ் கடுப்பு. ஏன்டா டேய் என்னடா 4 குத்து ஊற்றுனா கைஸ் ஒரு சூப்பர் ஹியூமனோட பஞ்சுக்கு வரும். இதெல்லாம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் ஷூட்டான அப்படி தான் இருக்கும். ஆனால் பெயின் நல்லா இது டேமேஜ் கொடுக்கும். நம்ம வந்து அப்கிரேட் பண்ண நல்லா டேமேஜ் கொடுக்கும். ஸோ அவைக்கிறீங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுவோம். இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து மேக்ஸிமம் என்னால் முடிஞ்சு 200 மேக்ஸ் டீ பண்ணுவோம் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படியே கொஞ்சமாக மேக்ஸ் டீ பண்ணிவிட்டு கொண்டு போவோம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தருக்கானா இவனை தான் அடிக்கணும். இப்போ இதரா நீ இங்கே இருந்துக்கிட்ட எங்கடா இருக்க? கீழே இருந்துச்சியா தம்பி? இந்த இருக்கியா? சாவுடா தம்பி, சாவுடா செத்தும் தொலைய மாட்டேன். ஸோ நான் நேஷனல் சாக மாட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா என் பேட்டை நீங்கள் மறக்காம லைவ் ஸ்ட்ரீம் வந்துருங்க. ஸோ மறக்காமல் வந்துருங்கப்பா. ஸோ இந்த வீடியோக்கு நான் கண்ட்ரோல் கொடுக்கணும் மட்டும் ஒரே மித்திக்கு இப்போ அதையும் நான் கொடுக்க போகிறேன் சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ப்போம் எதை கொடுக்கலான்னு. கேவே யாராச்சும் கண்ணில் மாட்டுவாங்க சப்ஸ்கிரைபர்ஸ், அவங்களுக்கு கொடுத்துடலான் இருக்கேன். ஸோ ஓகே இப்போ வந்து பார்ப்போம் யார் கொடுக்குறான்னு. ஓகே ஃபரி ஜாப் இருக்கா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன அது? ஓகே 23,000 இருக்கு. 20 கேச்சா சூப்பர். நான் அப்படியே பேசிட்டே நான் விளாண்டுட்டு இருப்பேங்க. ஸோ அதெல்லாம் கிடைக்காதீங்க. 68 லெவலில் ஏறி இருக்குது. ஸோ சேட் என்னை முடிச்சிட்டாங்க. ஸோ நான் செத்து நானும் திரும்பி எப்படியே நான் ஒரு ரேஜ் ஆகிருக்கேன்.
சாகலை, ஜஸ்ட் ரேஜ் மட்டும் ஆகிருக்கேன். நீ போட்டு தள்ள ஒன்றும். நான் ஒரு வேளை அப்படி செத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேளை நான் அப்படி செத்துட்டேன்னா என்னை சுற்றி ஒரு நருட்டோ குராமா மாதிரி ஒரு மூடு வரும். ஸோ அப்படியே நான் விகோரஸ் ஆயிடுவேன். ஸோ அப்படியே நான் விகோரஸ் ஆனோடனே அவனை முடிச்சிடுவேன் ஈஸியாக. தெரியுதா? அப்படியே நான் பார்த்தீங்கன்னா என் போட்டு தள்ளிட்டேன். நான் விகோரஸ் ஆகிட்டேன். ஸோ எனக்கு வந்து மொத்த சும்மா என் பவர் சும்மா நெருப்பு மாதிரி இருக்கும். இப்போ என் பவர் அடிச்சேன்னா சும்மா 1600 ஹெல்த்துக்கு வரும். சல்லு ஃபுல் ஸ்பீடில். அதுவும் M1 அட்டாக்ஸ்லாம் இருக்கும். ஸ்பீடாக வேறு இருக்கும் M1 அட்டாக்ஸு. ஸோ ஸ்மோக்கிங் அடிக்குமா? ஸ்மோக் பாஸா இங்கே தம்பி நீங்கள் இங்கே அவனுக்கான இந்த இருக்கேன். போடு வெளியே போயிட்டான். போடு அவ்வளோ தம்பி. நான் அவனுக்கு இவங்களாம் மோஸ்ட்டாக இவங்களாம் அடிக்க 3 வயசு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆனால் நல்லா தான் இருக்குது. பெயின் வைக்க நல்லா தான் இருக்குது. நான் புத்தாஸ் தான் நான் மேக்ஸ் பண்ணணும். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ பார்ப்போம். நான் ஸ்மோக் போட நான் ரொம்ப மாட்டேன். அப்போ நான் போட்டு ஸ்மோக்கில் வச்சு அடிச்சிட்டு இருந்தேன். இருங்க கைஸ் நல்லா யூஸ் வந்து என்னன்னா ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடிக்கிறப்ப அவங்க அப்படியே பின்னாடி போகிறாங்க. பின்னாடி எதுக்குறா போகிறீங்கன்னா கடுப்பாகுது. ஓகேவா? அவங்க பின்னாடி போகிறப்ப நமக்கு அது கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சி தேடி பிடிச்சி அடிக்கிறதுக்கு அந்த கஷ்டமாக இருக்குது. ஓகேவா? பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிடுறாங்களா, அவன் இப்போ திரும்பி அவன்கிட்ட வந்து நான் அடிக்கணும் டிஸ் பண்ணிட்டு பின்னாடி அங்கிட்டு வராங்க. ஸோ டென்ஷன் ஆகுது. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதுங்க ஃபஸ்ட்டு பெயினை நம்ம அப்டேட் பண்ணி விட்ருவோம். பெயின் நல்லா ஓரளவுக்கு மாஸ்டர் பண்ணியிருக்கேன் மேத்ஸில். நம்ம எடுத்து அவேக்கன் பண்ணிடுவோம். அதுக்கு இது கஷ்டப்படலாம். இதில் வந்து இதுக்கு வந்து பெயினுக்கு வந்து அவேக்கனிங் கிடையாது. ஸோ அட்மின் பேனல்னு ஒன்று இருக்கும் பெயினுக்குன்னு. அவன்கிட்ட போய் பேசணும் வச்சுங்க. இருங்க இங்கிட்ட தான் பேசணும். ஓகே அவனுக்கு இது டாக் பண்ணுவோமா? ஓகே அப்படியே கட்சின்லாம் கொண்டு வராங்க இதுக்கெலாம். சரி ஓகே. என்னடா ஃபெயில் என்னடா லெவலு 200 இருக்குமா? ஐயோ செத்தேன். அப்படியே கொஞ்சம் இன்றைக்கி ஒரு அவைக்கு நீங்கள் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ சேட் போச்சா? ஸோ வாங்க போவோம். எங்கிட்ட இருக்க அடிப்போம். எங்கேயும் அடித்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகேவா? அதனால் நான் வந்து சும்மா வார்த்தை எங்கே தான் நம்ம சைபர் கிரேஸ் வாங்கணும். ஸோ சைபர் கிரேஸ் வந்து எப்போ வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா எப்போ வாங்கலாம்? நெக்ஸ்ட் வீடியோவில் சைபருக்கா பெயின் அவைக்கனிங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இல்லை நான் இல்லாட்டி நான் பேட்டே நிற்கேன். ஓகே வச்சுக்கோ. என் பர்த்டே நான் வர சொல்லியிருந்தேங்க. 25 லைக்ஸ் வந்துச்சுன்னா நான் அப்பயே சாப்பிட்றேன்னு தெரியாமல் சொல்லிட்டேன் போல. வெரி கொண்டு லைக்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். 23 ரீச் ஆயிடுச்சு நான் வீடியோ எடுக்கிறப்ப. அப்படி 25 ரீச் ஆயிடும் எனக்கு தெரியும். அதனால் நான் வந்து முன்னுதாரணமாக அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது முன்னெச்சரிக்கையாக வேகமாகவே நான் எடுத்து விளாட ஆரம்பிச்சேன். அப்புறம் அவங்க போட்டதுக்கப்புறம் நான் விளாண்டேன்னா என்னைக்கு விளையாட முடியும்னு சொல்லிட்டு தான். ஸோ சேட் பார்த்தீங்கன்னா. ஆனால் தேங்க்ஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் கொண்டு வந்ததுக்கு. ஸோ காசு சேர்த்து இல்லை ஃபுல் மூணு டைமில் ஸ்பின் பண்ணுறேன்டா. ஒழுங்காக நல்ல ஃபுட்டை கொடுத்து செருப்பட்டு அடிப்பேன் அவங்கள. ப்ளீஸ் நல்ல ஃப்ரூட் பிசாட். ஸோ செட் கைஸ். என்ன கைஸ் இது? ஸ்டோரேஜ் இருக்கா? ஸ்டோரேஜும் இல்லையா? சூப்பர். ஸோ முடியல. ஸோ ஓகே. நான் வந்து இது வரைக்கும் கிளாஸ் கொத்த செலவு பண்ணாமல் விளாண்டுருக்கேன். ஆனால் அப்போ தான் ஈஸ் நல்லாயிருக்கும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா இது அடிப்போம். ஸோ நாங்கள் மட்டும் செலவு பண்ண அடிச்சிட்டோம்னு சொன்னால் அப்படிலாம் இல்லை. சும்மா சொல்கிறேன். ஓகேவா? எந்த ஒரு இதுவுமே யூஸ் பண்ணாமல் விளாண்டுருக்கேன். ஓகே. பார்த்தீங்கன்னா இங்கே இல்லைடா எங்கள் ஈஸ் நெக்ஸ்ட்டு எதாவது கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஈஸ் கவர்மெண்ட் அட்மின் பேனல். ஓகே தம்பி ஒரு இடம் எழுதிட்டேன் தம்பி. வாங்கடா பவடா பெயின் கண்ட்ரோல் போர்டு. இன்னொரு அது யூசர்ஸ் மெயின்டைன் அவேக்கன்ட் எனர்ஜி என்ற லாவா எக்ஸ்போஸ். எப்படி ஹவு கேன் ஐ டூ? ஸோ கைஸ் இது வந்து பெயின் ஷோகேஸோட பார்ட் 1. ஸோ ஓகேவா? பார்ட் 2 பார்ட் 3லாம் வந்து கம்மிங் சூன்னு போட்டு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பெயின் ஷோகேஸு பார்த்துருப்பீங்க. நல்லா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் இட்ஸ் லைக் குட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே அடிப்போம். ஸோ அடித்து தான் நம்ம இது நினைக்கிறேன். எனக்கு தெரில எப்படி அடிச்சேன் என்ன பண்ண என்ன ஏறுன்னு தெரில. ஸோ நான் வீடியோ பார்த்து நம்ம பார்க்கணும். ஸோ அடிச்சு எதுன்னு பார்ப்போம். இல்லாட்டி லாவா வேறு போட்டுருக்கு. ஸோ லாவாவில் இருக்கவங்களை அடிக்கணும்னு தெரில. ஸோ ஓகே பார்ப்போமா? என்ன ஐட்டங்களோ இவங்களா அடித்தா சாக மாட்டுறாங்களே. ஸோ இதில் கேமிங் பண்ண நமக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரி வீடியோ போடுவோமா வேணாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஹெல்ப்பிங் மீன்ஸ் அவனை சாப்பர் கொஸ்து முடிக்க வைக்கிறது. ஓகேவா? அப்புறம் என் தம்பி சாப்பர் கொஸ்து முடிப்பேன். ஸோ அவங்களையும் சாப்பர் கொஸ்து முடிக்க வைக்கிறது. அப்புறம் என்னது சம்படி எனிதிங். ஓகே புத்தா ஃப்ரூட் நம்ம கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் நான் வந்து அரவிந்த் ப்ரோவே நம்ம வந்து கண்ட்ரோலுக்கு வின்னர் ஆகிக்கலாம். ஸோ ப்ரோ இதா ப்ரோ எடுத்துக்க ப்ரோ நீ எப்படி சொல்லிட்டு கிவ்வே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இருங்க ஆட்ராஸை போடுவோம். ஆட்ரஸ் பண்ண வரல ப்ரோ. ஃப்ரீயா ப்ரோ? வேணாம் ப்ரோ. ஸோ வித் புத்தா. ஓகே ப்ரோ வித் புத்தா ஃப்ரீ தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ ஓகே ப்ரோ வித் புத்தா ப்ரோ. புத்தாவோட சேர்ந்து நீ போட்டுக்கு ப்ரோ. இது ஃப்ரீ தான் ப்ரோ. நான் கண்ட்ரோல் ஃப்ரீ தான் ப்ரோ.
ஓகே ப்ரோ புத்தா கொடுங்க. ஓகேவா புத்தா கொடுங்க. அப்படியே இது கண்ட்ரோல் எடுத்துக்கங்க அப்படின்றேன். நைஸ். கண்ட்ரோல் என்னோட கிவ் அவே. ஓகே கிவ் அவே. ஓகே கண்ட்ரோல் என்னோட கிவ் அவே. ஓகேவா கைஸ் போட்டாச்சா? இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது என்ன ப்ரோ சும்மா ட்ரெஸ் ஆட் பண்ணி ப்ரோ. ஸோ நம்ம எல்லாம் இருக்கிறது என்ன ப்ரோ நீ சும்மா ஒரு ட்ரெஸ் ஆட் பண்ணி ப்ரோ. ஒன்று 2 ட்ரெஸ் ஆச்சு அப்படியே நான் எடுத்துக்கிறேன் ப்ரோ. இந்த மாதிரி ஓபி ஃப்ரூட் வச்சுருக்கேன் ஒரு ட்ரெஸ். ஓகே நான் வந்து இதை கொடுத்து இப்போதைக்கு அக்செப்ட் பண்ணிடுவோம். அப்புறம் லாஸ்ட்டாக நான் வந்து என் கண்ட்ரோலில் அவருக்கு கிவ்வே கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏதாச்சும் அக்செப்ட் பண்ணிடுவோமா? அக்செப்ட். ஓகே பார்த்தீங்கன்னா சொல்கிறதுனே சரியில்ல. ஸோ வந்து கிஃப்ட் நம்ம அவர் கிஃப்ட் தான் நமக்கு அவர் கிஃப்ட் கொடுத்தாரு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ எனக்கு. ஸோ பெயிண்ட் கொடுத்தா அவர் தான் எனக்கு தெரிஞ்சா. ஓகேவா நான் அப்போ பெயிண்ட் ஷோகேஸ் போகிறேன்னா அதுக்கு காரணம் அவர் தான். ஸோ அப்போ தான் திரும்பி நான் கண்ட்ரோல் கொடுத்தேன். அவர் எனக்கு போர்ட்டலையும் எனக்கு கொடுத்தாரு 10ஆவதுக்கு. ஸோ வந்து இப்போ குஸ்தாரு கிவ்வே ப்ரோ எடுத்துக்க ப்ரோ. வேறு ட்ராஸ் ஆட் பண்ணு ப்ரோ. அது ஓகே உட்காந்துட்டேன். ஓகே ஃபீனிக்ஸ் எடுத்து ஆட் பண்ணுறா. நாங்கள் என் கண்ட்ரோலில் காணும். இதாக இருக்குது கண்ட்ரோல். ஸோ ட்ராஸ் ஆட் பண்ணிவிடு ப்ரோ. போதும் ப்ரோ. அடையா என்ன இப்போ நீ பேச. ஓகே ப்ரோ. ஓகே சரிண்ணா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா என்னடா காணும் அடையாவில் சூசாக இருங்க இங்கே உட்காந்துக்குவோம். சொல்லுங்க. ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து இது பண்ணிட்டேன் ட்ரெட் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு வந்து என்னென்ன ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அவ்வளோதான். லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ஆல் போட்டு பார்த்தீங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட் டிஜி பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.